Hello children, how are you? இன்னைக்கு நாம் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி பார்க்கலாம். ஓகேயா? த என்வியஸ் நெய்பர் அப்படின்ற சப்ளிமெண்ட்ரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் ஒரு தாட்டோட நாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே டியர்ஸ், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஞானியாக இருக்கிற சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகள் அப்படின்ற புக்கில் ப்ராவர்ப்ஸ் இங்கிலீஷில் அதில் இப்படி சொல்கிறாரு. எ சவுண்ட் ஹார்ட் இஸ் த லைஃப் ஆஃப் த ஃப்ளஷ் பட் envy த ரெட்னஸ் ஆஃப் த போன்ஸ். எ சவுண்ட் ஹார்ட், நல்ல மனசு இருந்துச்சு அப்படின்னா, இஸ் த லைஃப் ஆஃப் த ஃப்ளஷ், நம்மளுடைய உடம்புக்கு அது ஜீவன், நல்ல மைண்டு. But the same time, but envy அப்படின்னா ENVY, envy, பொறாமை என்னதான், the redness of the bones. இதை தமிழில் இது பண்ணுறப்ப எலும்புரிக்கை அப்படின்றாங்க. அப்படி நம்மளுடைய எலும்பை அழுக செஞ்சிருமா. நம்மக்கிட்ட இருக்கிற பொறாமை குணம் நம்மளையே அழிக்கக்கூடியது. எப்படி கேன்சர் நமக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒருத்தருடைய உடம்புக்குள்ளே கேன்சர் இருக்குது அப்படின்னா அது அப்படியே அந்த செல்லுகள் நிறைய செல் ஒரு அட் அ டைமில் மல்டிப்ளை ஆகி அதை அரிச்சிருது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பொறாமை அப்படின்ற அந்த குணம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா அது நம்மளையே அழிக்கக்கூடியது. ஸோ நல்ல ஒரு யங்கேஜில் இருக்கிறீங்க, நம்மக்கிட்ட அந்த குணம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பார்க்குற இந்த வேர்ட்ஸுக்கும் தாட்டுக்கும் இந்த சப்ளிமெண்ட்ரிக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஓகே டியர்ஸ், போகலாமா? இந்த என்வியஸ் நெய்பர், ஒரு பொறாமை. என்வியஸ்னால் பொறாமை, நெய்பர்னால் பக்கத்து வீட்டுக்காரவங்க இல்லையா? ஒரு பொறாமை கொண்ட பக்கத்து வீட்டுக்காரவங்களை பற்றி நம்ம பார்க்குறோம். இது எ ஜாப்பனீஸ் ஃபோல்டைல் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு ஜப்பானிய நாட்டுப்புற கதையாக, அதாவது இது ரிட்டனாக கிடையாது, இது வாய் வழியில் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு கதையாக இருக்குது. ஓகே டியர்ஸ், உள்ளுக்குள்ளே போகலாமா? லெசனுக்குள்ளே நாம் போகலாம். சப்ளிமெண்ட்ரி, இது ஒரு நான் டீடைல்டு லெசன். இன் த ஓல்டு டேஸ் there lived an honest man with his wife. பொதுவாக கதை அப்படின்னு சொன்னாலே நம்ம முந்தி கேள்விப்பட்டிருப்போம்ல, லாங் எகோ அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இந்த ஓல்டு டேஸ், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, முன்னொரு காலத்தில், தமிழில் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி. who had a pet dog which they used to feed with fish and tidbit from their own kitchen. One day, as the world flocks went out the work in their garden, the dog went with them and began playing about. All of a sudden, the dog stopped short and began to bark, wow, 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 wagging his tail violently. என்ன பண்ணிச்சான்? இன்னொரு காலத்தில் lived on a honest man, ஒரு நேர்மையான ஒரு மனுஷன் இருந்தாராம். அவர் வித் ஹிஸ் ஒய்ஃப், அவரோட ஒய்ஃபோட இருந்தார். எ பெட் டாக், அவர்கிட்ட ஒரு பெட் அனிமல், ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு. நம்மளும் சம்டைம்ஸ் ஒரு சில பெட் அனிமல்ஸ் வளர்ப்போம் இல்லையா? அது மாதிரி. அதுக்கு என்ன கொடுத்தாங்களாம்? மீனும் அவங்களுடைய கிச்சன் வேஸ்ட்டையும் அதுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் அவங்களுடைய தோட்டத்தில் வேலைக்காக போய்கிட்டு இருந்தப்ப நாயும் கூட போச்சான். எப்பயுமே நாய் நம்ம கூடையே தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்ப அது அங்கங்கே அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சான்? அது வாழை வேகமாக ஆட்டிக்கிட்டு வாவ் 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 அப்படின்னு சொல்லி குறைச்சிச்சான். ஓகே, கத்திக்கிட்டு இருந்திருக்கு வயலண்ட்லி. ஓகே, the old people, though that there must be something nice to eat under the ground, so they bought a spade and began digging
when and behold, the place was full of gold species and silver, and all sorts of precious things, which had been buried there. So they gathered the treasure, and after giving alms to the poor, bought themselves rice field and corn field, and become wealthy people. ஸோ டாக் வந்து குறைச்சிக்கிட்டே இருந்ததும் அவங்க நினச்சிட்டாங்க, அந்த இடத்துல அதுக்கு ஏதோ ஈட் அண்டர் த கிரவுண்டு, சாப்பிட்றதுக்கு ஏதோ இருக்குது போல் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மண்வெட்டி எடுத்து தோண்டியிருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தா தங்கமும் வெள்ளியும், கோல்டு ஸ்பீசிஸ் அண்ட் சில்வர், அது மட்டும் இல்லை, அண்ட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ப்ரெஷியஸ் திங்ஸ் பயங்கர நல்ல விலையுயர்ந்த பொருட்களும் இருந்திருக்குது. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அது எல்லாத்தையும் தோண்டி எடுத்து அவங்க செஞ்ச நல்ல விஷயத்தை பார்த்தியா, ஆஃப்டர் கிவிங் ஆர்ம்ஸ் டு த புவர் பீப்புளுக்கு, ஏழைகளுக்கு அவங்க தாராளமாக கொடுத்துருக்குறாங்க. மீதம் இருந்ததை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரைஸ் அண்ட் கார்ன் ஃபீல்டு, வயல்களை, அரிசி நிலத்தையும் கார்ன் சோளம் இருக்கிற இடங்களையும் வாங்கிக்கிட்டாங்க. அது ரொம்ப சீக்கிரத்துலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிகம் வெல்த்தி பீப்புள், இவ்வளோ கரைச்சிருக்கு இல்லையா, நல்ல பணக்காரங்களாக ஆயிட்டாங்க. நவ் இன் த நெய்பரிங்ஸ் ஹவுஸ் the 12 converters and dwelled a covetous and strange old couple who, when they heard what had happened, come and borrowed the dog, and having taken him home, prepared a great feast for him, and said, "If you please, Mr. Dog, we should be much obliged to you if you would show us a place with plenty of money in it." பக்கத்து வீட்டுக்காரவங்க எப்படி பீப்புளாக இருந்திருக்காங்க, பயங்கர பேராசை, கஞ்சத்தனம் வேறு, சரியா. ஸ்டிஞ்சின்றது என்னது, கஞ்சத்தனம் கொண்ட ஒரு வயசான தம்பதிங்க இதை கேள்விப்பட்டிருக்காங்க. உடனே அவங்க வந்து அந்த நாயை எங்ககிட்ட கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பெரிய விருந்து செஞ்சுருக்குறாங்க, சரியா. கிரேட் ஃபீஸ்ட்டு. அவங்க அந்த நாயிடம், மிஸ்டர் டாக், எங்களுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கும் அந்த plenty ஆஃப் மணி, நல்ல பணம் இருக்கிற இடத்த காட்டுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிருக்காங்க, சரியா. The dog, however, who up to that time had received nothing but cups and kids from the host. என்னாச்சு, இதுக்கு முன்னாடி அவங்க இந்த நாயை அடிக்கவும் உதைக்கவும் மட்டும்தான் செஞ்சுருக்குறாங்க, சரியா. அவங்க இந்த நாயிட்ட வந்து நல்ல விதமாகவே நடந்துக்கலை, சரியா. would not eat any of the dainties which they set before him. So the old people began to get cross, and putting a rope around the dog's neck, let him out into the garden. But it was all in vain. He let them lead him where they might, not a sound would the dog utter. He heard no bow wow for them. At last, however, the dog stopped at a certain spot and began to snuff.
So, thinking that this must surely be the lucky place, they dug and found nothing but a quantity of dirt and nasty offal, over which they had to hold their noses. Furious at being disappointed, the wicked old people seized the dog and killed him. ஸோ இது வரைக்கும் அவங்கக்கிட்ட அடியும் உதையுமே வாங்கிக்கிட்டு இருந்த டாகாக இருந்தனால அவங்க படைச்ச அந்த கிரேட் ஃபீஸ்ட்டு அதை தொடவே இல்லை. அதனால் அவங்களுக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு. என்ன பண்ணாங்க, நாயோட கழுத்தில் கயிறை கட்டி ரோபை கட்டி இழுத்துட்டு போயிட்டாங்க தோட்டத்துக்கு. வேஸ்ட்டு. எங்கெல்லாம் கொண்டுட்டு போனாங்களோ அங்கெல்லாம் குறைக்கவே இல்லை. அது பவ் வவ் அப்படின்னு கூட ஒரு வாயை திறக்கவே இல்லை. அது கடைசியாக ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு அப்படி மோப்பம் பிடிச்சிச்சான். சரியா? ஸ்னப் அப்படின்றது அப்படி மூக்கை வச்சு இப்படி மோப்பம் பிடிக்கும் இல்லையா, அது மாதிரி. உடனே அந்த இடத்துல தான் புதையல் இருக்குது அப்படின்ட்டு உடனே தோண்டியிருக்காங்க. அங்கே பார்த்தா பயங்கர நாத்தம், குப்பையும் அப்படி ஒரு பேர்ட் ஸ்மெல். அவங்க அப்படி மூக்கை பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல நார்மலாக நிற்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அதனால் பயங்கர டிசப்பாயிண்டட், ஏமாந்துட்டாங்க. ஆத்திரம்னா ஆத்திரம். என்ன பண்ணாங்க, அதை பிடிச்சி இழுத்து கொன்னே போட்டுட்டாங்க. ஓகே. When the old man saw the dog whom he had lent did not come home, he went next door to ask what had become of him. And the wicked old man answered that he had killed the dog and buried him at the root of a pine tree. So the good old fellow, with a heavy heart, went to the spot, and having set out a tray with delicate food, he burned incense and adorned the grave with flowers as he shed tears over his lost pet. அந்த ஹானஸ்ட் மேன் இருக்கார் இல்லையா, நாயை கொடுத்தவர், தன்னோட பெட் அனிமலை கொடுத்தார் இல்லையா, அவர் என்னடா நாய் இன்னும் வீட்டுக்கு வரலையே, சரி என்னான்னு விசாரிப்போம் அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. ஆனால் அந்த நெய்பர் சொல்லிட்டாரு, போய் கேட்க ஆரம்பித்தாரா எங்களோட டாக் அப்படின்னு சொல்லி. அவர் சொல்லிட்டாரு, நான் அதை கொன்னுட்டு பைன் ட்ரீ கடியில் புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த ஹானஸ்ட் மேனுக்கு ரொம்ப வருத்தம், ரொம்ப கஷ்டப்பட, ஹெவி ஹார்ட், அதை தாங்கவே முடியலை. நம்ம வீட்டில் இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் வளர்த்துருந்து அது சம்டைம்ஸ் ரொம்ப டெத் ஆகிருச்சு, இல்லை அது ரொம்ப இதாகிருச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் தெரியுமா? பயங்கர வருத்தமாக இருக்கும் இல்லையா? நம்ம கூட இருந்த ஒருத்தர் டெத்தானா எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த வருத்தங்கள் அந்த வளர்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ இவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. அதனால் அந்த பைன் ட்ரீக்கு அடியில் அங்கே தான் அதை புதைச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போய் அந்த டாகுக்கு என்ன பிடிக்குமோ அந்த சாப்பாடை அங்கே வச்சு பேர்ன்டு இன்சென்ஸ், ஊதுபத்தி இது எல்லாத்தையும் வச்சு அதோடைய அந்த கிரேவி, அந்த கல்லறை, அந்த இடத்துல ஃப்ளவர்ஸ் எல்லாமே வச்சு அழகாக அதை டெக்கரேட் பண்ணி தங்க நாய் இறந்ததுக்காக அழுதுருக்காங்க. சரியா? that night when the good old man was first asleep in bed, the dog appeared to him, and after thanking him for all his kindness, said, "Cast the pine tree under which I am buried to be cut down and made into a matter, and use it, thinking of it as if it were myself." அன்றைக்கி நைட்டு அவர் தூங்கிக்கிட்டு இருந்திருக்கார், நல்லா
தூங்கிக்கிட்டு இருந்திருக்கார். பொதுவாக நம்ம அழுதுட்டு இது பண்ணிட்டு தூங்கினோம்னாலே அந்த தூக்கம் நல்லா இதாக இருக்கும் தெரியுமா? அது மாதிரி இவர் என்ன பண்ணிடுறார், நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த டாக் அவருக்கு கனவுல வந்திருக்கு, அப்பியர் ஆகிருக்கு. வந்து என்ன சொல்லியிருக்கு, தேங்கிங் ஹிம் ஃபார் ஆல் ஹிஸ் கைண்ட்னஸ். நீங்கள் எனக்கு செஞ்ச எல்லா நல்லதுக்காகவும் உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய புதைச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற அந்த பைன் ட்ரீ இருக்குல்ல, அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அதை ஒரு மாட்டர்னா ஒரு உரலாக அதை செய்யுங்க, செஞ்சு அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஓகே. The old man did as the dog had told him to do and made a matter out of the wood of the pine tree. But when he ground his rice in it, each grain of rice turned into some rich treasure. ஸோ அடுத்த நாள் அந்த டாக் சொன்ன மாதிரி, அவருடைய நாய் சொன்ன மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த பைன் ட்ரீங்க கட் பண்ணியிருக்காரு. கட் பண்ணி அதை ஒரு உரலாம் செஞ்சிட்டாரு. அதில் கொஞ்சம் ரைஸை போட்டு திரிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம்ல, அது அந்த ரைஸு ஃபீல்டெல்லாம் அவர் வாங்கியிருக்கான்னு. ஸோ அவர்கிட்ட அந்த ரைஸை போட்டு அதை திரிச்சா, அது கொஞ்சம் நேரத்தில் என்ன பார்த்தா, அப்படி ஒரு மாதிரி கிளார் அடிக்கிற மாதிரி மின்னுற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா அது எல்லாமே வந்து ரிச் ட்ரெஷர், விலையுயர்ந்த பொருட்களாக மாறிடுச்சு. When the Wick World couple saw this, they came to borrow the matter, but no sooner did they try to use it, all the rice turned into filth. So in a fit of rage, they broke and mortar and burned it. இதை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த பொறாமை பிடிச்ச பக்கத்து வீட்டுக்காரவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப கெட்டவங்க இல்லையா, அவங்க அந்த உரலை கொடுங்க, நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தர்றோம் அப்படின்ட்டு கேட்டாங்க. இவர் தான் ஹானஸ்ட் மேன் ஆச்சே, நல்லவங்க இல்லையா. சரி, ஏற்கனவே நம்ம நாயை வாங்கி ஏற்கனவே அவங்க கொன்னுட்டாங்களே அப்படின்லாம் அவர் யோசிக்கலை. அடுத்த ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. அதை கொண்டுட்டு போய் அவங்க கொடுத்துட்டாரு. அவங்களும் கொண்டுட்டு போனாங்க. என்ன பார்க்குறோம், பட் நோ சூனர் டிட் தே ட்ரை டு யூஸ். கொஞ்சம் ஒரு செகண்ட் கூட அவங்க வெயிட் பண்ணலை, போட்டு அரிசியை திரிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அது அவ்வளோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குப்பை மாதிரி வேஸ்ட்டு தான் மாறிடுச்சு. பயங்கரம். இந்த டைமில் ஆத்திரம் தலைக்கு ஏறிடுச்சு அவங்களுக்கு. ஒரே போட்டு அந்த உரலை என்ன பண்ணிட்டாங்க, எரித்து சாம்பலாகவே ஆக்கிட்டாங்க. சரியா. பட் த குட் வேர்ல்டு மேன், லிட்டில் சஸ்பெக்டிங் that his precious matter had been broken and burned, wondered why his neighbors did not bring it back to him. என்ன தன்னுடைய உரலை வந்து அவங்க இன்னும் தரலையே அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. அவருக்கு தெரியல, அவங்க உரலை வந்து உடச்சி எரித்து எல்லாமே செஞ்சிட்டாங்கன்றது தெரியலை. சிக்கிறாரு, ஏன் இன்னும் அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி. One night the dog appeared to him again in a dream and told him what had happened, adding that if he would take the ashes of the burned matter and sprinkle them on withered trees, the trees could revive and suddenly put out flowers. After saying this is the dream, vanished. And the old man, who heard for the first time of the loss of his matter, ran out weeping to the neighbor's house and begged them at any rate to give him back the ashes of his treasure.
ஸோ இவருக்கு தெரியாது இல்லையா. ஆனால் அந்த டாக் மறுபடியும் அவருக்கு கனவுல வந்து சொல்லிருச்சு நடந்த எல்லாத்தையும். அந்த உரலை கொண்டு போய் அவங்க எரித்தது இது எல்லாத்தையுமே வந்து சொல்லிருச்சு. அடுத்து என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த சாம்பலை நீங்கள் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுங்கள், ஆசஸ் பர்ன் மட்டும் ஸ்ப்ரிங்கிள் தம் ஆன் வித்தட் ட்ரீஸ். வித்தட் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப காஞ்சி போன அப்படி எதுவுமே பட்டு போனன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மரத்தில் நீங்கள் அந்த சாம்பலை தூவுனீங்க அப்படின்னு சொன்னால் அது உடனே என்ன பண்ணிடும், நல்லா அப்படியே துளிர் வந்து நல்ல மொட்டு வச்சு பூக்கவே ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி அதை சொன்னதுமே அவருக்கு கனவு என்ன ஆயிடுச்சு, கலைஞ்சி போச்சு. அதுவும் அப்படி மறைஞ்சிருச்சு அந்த நாயும். ஸோ அப்போ தான் இவருக்கு தெரியுது தன்னுடைய அந்த உரல் வந்து அவங்க எரிச்சிட்டாங்கன்னு. அதனால அந்த பக்கத்தில் இருக்கிற நெய்பர் ஹவுஸ்க்கு போய் கெஞ்சிருக்கார். பெக்ட் தம், அப்படி கெஞ்சி அழுது தயவு செஞ்சதை எங்ககிட்ட கொடுத்துருங்க, அதோட சாம்பலைனாச்சு நீங்கள் உரல் போனால் போயிட்டு போகுது, அந்த சாம்பலைனாச்சு தாங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டிருக்கார். சரியா. Having obtained it, he returned home and made a trial of their virtues upon a withered cherry tree, which upon being touched by the ashes immediately began to sprout and blossom. When he saw this wonderful effort, he put the ashes into a basket and went about the country, announcing himself as an old man who had the power of bringing dead trees to life again. ஸோ இப்போ சாம்பலை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டார் இல்லையா, அதை வந்து அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அந்த ஒரு காஞ்சி போன மரத்தில் அதை போட்டு பார்க்குறாரு. ஒரு செரி மரம் இருந்திருக்குது, காஞ்சி போன செரி மரம். அதில் தூவுனா உடனே வளர ஆரம்பிச்சிருச்சு. அந்த சாம்பலோடைய மேஜிக்கை பார்த்துட்டு அவர் மீதி இருக்கிற சாம்பலை என்ன பண்ணுறாரு, ஒரு பேஸ்கெட்டில் கூடையில் அள்ளி வச்சுட்டு அப்படி அந்த நாடு முழுக்க ஊராக போய் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாரு, காஞ்சி போனேன், செத்து போனேன், அந்த ட்ரீஸ் மேலே நான் மறுபடியும் அதுக்கு லைஃப் கொடுப்பேன், அது என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. A certain prince, hearing of this and thinking it a mighty strange thing, sent for the old fellow, who showered his power by causing all the withered, plum and cherry trees to shout out and put forth flowers. So the prince gave him a rich reward of species of silk and cloth and other present, and sent him home rejoicing. வேறு இப்போ என்னாச்சு, இந்த விஷயம் அந்த நாட்டுடைய பிரின்ஸ் இளவரசனுக்கு போயிடுச்சு. சரியா, பிரின்ஸோடைய காதுக்கு போயிடுச்சு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஆள் அனுப்பி அந்த ஓல்டு மேன் அவரை வர வைக்கிறார். அந்த ஹானஸ்ட் மேன் அவர் வந்ததும் அவருடைய ப்ளம் அண்டு செரி ட்ரீ இதுகளை போட வைக்கிறாரு. அது உடனே அப்படி நல்லா துளுத்து விட்டு வளர்ந்து பூ பூத்து எல்லாமே இதாகிடுச்சு. பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு அந்த பிரின்ஸுக்கு, இளவரசனுக்கு. உடனே அவருக்கு என்ன பண்ணுறாரு, சில்க்கு கிளாத்து பட்டாடைகளை கொடுக்குறாரு. சரியா, க்ளோத் இதுகளெல்லாம் கொடுத்து, அது மட்டும் இல்லை ப்ரெசன்டேஷன் இன்னும் நிறைய பரிசு பொருளெல்லாம் கொடுத்து அவரை வீட்டுக்கு வழி அனுப்பி வைக்கிறாரு. அவருக்கும் எப்படி இருந்துச்சான், ரிஜாய்ஸிங், பயங்கர ஹாப்பியாக அவர் வீட்டுக்கு வர்றாரு. As soon as the neighbors heard of the day they collected all the ashes that remained, and having put them in a basket, and with worldman went out into the castle town and gave out that he was the
old man who had the power of reviving dead trees and causing them to flower. He had not to wait long. He had not wait long before he was called into the prince's palace and ordered to exhibit his power. ஸோ இதை காதுக்கு போயிடுச்சு. யாருக்கு? அந்த என்பி நெய்பர் காதுக்கு போயிடுச்சு. அந்த உடனே அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணியிருக்காரு, மீதம் இருக்கிற சாம்பலை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பேஸ்கெட்டில் அந்த ஆஷஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு டவுனுக்கு கிளம்பிட்டார். அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாரு, நான் தான் அந்த காஞ்சி போன மரங்களை துளிர்க்க செய்கிற மாயாஜாலம் தெரிஞ்ச பர்சன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த நியூஸ் வந்து யாருக்கு போகுது, பிரின்ஸுக்கு, இளவரசனுடைய காதுக்கு போகுது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஏன்னா சம்டைம்ஸ் அவர் இன்னும் ஒரு சில ட்ரீஸ் இது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பார் இல்லையா, உடனே பேலஸ்க்கு வர வச்சுட்டு நீங்கள் அதை வந்து அந்த மேஜிக்கை செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் when he climbed up into a withered tree and began to scatter the ashes, not a bud or flower appeared, but the ashes all flew into the prince's eyes and mouth, blinding and choking him. When the prince's retainers saw this, they seized the old man and beat him almost to death, so that the cradled off home in a very sorry plight. When he and his wife found out what a trap they had fallen into, they scolded themselves. இப்போ என்னாச்சு, அந்த மரத்துக்கு மேலே தூவ ஆரம்பித்ததுமே, அந்த சாம்பலை போட்டதுமே பூவோ மொட்டோ வரலை. ஆனால் என்னாச்சு, அந்த சாம்பல் அந்த இளவரசனுடைய கண்ணுலையும் வாயிலையும் பட்டு பயங்கர ஒரு எரிச்சல் வர ஆரம்பிச்சிட்டு, அப்படி நம்ம சொல்லுவோம்ல மிளகாப்பொடி பட்டா எப்படி கமருதுன்னு எரியுமோ அது மாதிரி ஆயிடுச்சு. இதை பார்த்தது இளவரசனுக்கிட்ட அவங்களுடைய எஸ்கார்டெல்லாம் இருப்பாங்க இல்லையா, இளவரசனை பாதுகாத்துக்கிறதுக்குன்னு இருக்கிற ஆட்கள், அவங்க எல்லாம் பிடிச்சி அவரை நைய அடி வெளுத்து எடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்மோஸ்ட் டு டெத், சாகிற மாதிரி அடிச்சிட்டாங்க, நைய புடச்சி எடுத்துட்டாங்கன்னு அது மாதிரி. அவனா அப்படி குத்திரும் கொலையுருமா தடு மாதிரி வீட்டுக்கு வந்துட்டார். அவரும் அவருடைய மனைவியும் யோசித்தாங்க, பேராசை அப்படின்ற இதனால தான் நாம், பேராசை இவ்வளவு நம்மக்கிட்ட இருந்தனால தான் நாம் இவ்வளவு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க யோசித்துக்கிட்டாங்க. The good old man and woman, as soon as they heard of their neighbors' distress, sent for them, and after removing them for their greedy and cruelty, have them a share of their own riches, which by repeated strokes of luck had now increased into goodly sum. So the wicked old people mended their ways and led good and virtuous lives ever after. ஸோ பக்கத்து வீட்டுக்காரவங்க ரொம்ப கஷ்டப்படுறத கேள்விப்பட்டதுமே அந்த ஹானஸ்ட் மேன் என்ன பண்ணுறாரு, ஆள் அனுப்பி வர வைக்கிறாரு. அவங்களுடைய பேராசை கொடூரமான இதனால தான் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றத சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு, இனிமேல் இந்த மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிறாரு எதனால உங்களுக்கு நஷ்டம் வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட சொல்லிவிட்டு, அவங்கக்கிட்ட தான் பயங்கர வெல்த்தி கண்டிஷனில் இருக்காங்க இல்லையா, அதிலிருந்து ஒரு பார்ட்டை அவங்களுக்கு டொனேட் பண்ணுறாரு. இதனால் இப்போ அந்த கெட்டவங்களாக இருந்த பொல்லாதவங்களாக இருந்த அந்த பீப்புள் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நல்லவங்களாக மாறிட்டு நல்லவங்களாக லைஃப் லாங்காக இருக்க ஆரம்பித்தாங்களாம். ஓகே டியர்ஸ்.
ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? டூ மச் கிரெடினஸ் வில் லாஸ் எவ்ரிதிங். பொறாமை, பேராசை நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா இருக்கிறதையும் நாம் இழந்துருவோம். இன்னொன்று envy, அந்த பொறாமை நமக்கு கிட்ட வந்து இருக்கவே கூடாது. சரியா? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்லையே நம்மக்கிட்ட எந்த மாதிரி பேட் ஹேபிட் இருக்கக்கூடாது, எந்த மாதிரி குட் ஹேபிட்டை நாம் வந்து வச்சுக்கணும் அப்படின்றத நீங்கள் யோசித்து நடக்கணும். ஓகே டியர்ஸ்? ஓகே, தேங்க்யூ. காட் bless you.